வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு ஏற்ற வேண்டும். பொதுவாகவே நம்ம கார்த்திகை தீபம் 3 நாட்கள் தீபம் ஏற்றுவோம். அப்படி நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்ற வேண்டிய அனைத்து விளக்குகளும் எல்லா இடங்களில் வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு உள்ள அனைத்து அறைகளிலும் வழக்கம் போல ஏற்றிக்கொண்டு இந்த பாஞ்சராத்திர தீபம் கூடுதலாக ஏற்றணும். எப்படின்னா ஒரு சிறிய தட்டில் 7 தீபங்கள் வட்ட வடிவில் வச்சுக்கோங்க. தீபங்கள் அனைத்தும் வெளிமுகமாக பார்த்து எரியட்டும், உள்முகமாக பார்த்து எரிந்தாலும் தவறு கிடையாது. 7 தீபங்கள் ஒரு தட்டில் அல்லது வாழை இலையில வைத்து பூஜை அறையில் ஏற்றுங்கள். பாஞ்சராத்திர தீபம் பூஜை அறையில் ஏற்ற வேண்டும். இது போக பூஜை அறையில் மற்ற தீபங்கள் வழக்கம் போல ஏற்றிக்கொள்ளுங்கள். வீட்டுக்கு வெளியே உள்ள வழக்கம் போல தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். இவ்வாறு வீட்டிற்குள் ஒரு சிறிய தட்டில் 7 தீபங்கள் ஏற்றி பால் பாயாசம் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும், அல்லது காய்ச்சிய பால் இனிப்பு கலந்த பால் நெய்வேத்தியமாக வைக்கணும். இது கூட உங்களால் என்னென்ன சிறப்பாக வைக்க முடியுமோ அனைத்து நெய்வேத்தியங்களும் வைத்து ஓ நமோ வெங்கடேஷாய நமக, ஓ நமோ வெங்கடேஷாய நமக, ஓ நமோ வெங்கடேஷாய நமக என்ற இந்த மந்திரத்தை 108 முறை 4ஆம் தேதி இந்த தீபம் ஏற்றி சொல்லுங்கள். அனைத்து வளங்களும் அனைத்து நலங்களும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும். பாஞ்சராத்திர தீபம். ஒரு முறை பிரம்மதேவர் கலைமகளான சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் யாகம் ஒன்றை நடத்தினார். இந்த யாக வேள்வி நடைபெறுவதை அறிந்த சரஸ்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டு அந்த யாகத்தினை தடுக்க பிரம்ம ராட்சசன் என்ற அரக்கனை ஏவினார். அந்த அரக்கனும் அந்த யாகம் நடைபெறக்கூடாது என்பதற்காக உலகம் முழுவதையும் இருளில் மூழ்கச் செய்தான். இதனால் மிகவும் மனமருந்திய பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவிடம் சென்று சரணடைந்தார். ஐயனே, இந்த யாகம் நல்லபடியாக நடக்க வேண்டும். இந்த உலகம் இருளில் இருக்கின்றது, இந்த இருளை போக்கி அருள் புரிய வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி இந்த உலகின் இருளை போக்கினார். அதனுடன் அந்த அரக்கனையும் வதம் செய்தார். இவ்வாறு மகாவிஷ்ணு ஜோதி வடிவாக தோன்றிய அந்த நாளே விஷ்ணு கார்த்திகை என்று கொண்டாடப்படுகின்றது. எவ்வாறு அண்ணாமலையார் ஜோதி ரூபமாக காட்சி தந்து அதை போற்றும் விதமாக கார்த்திகை தீபத்தை நாம் வீட்டில் ஏற்றுகின்றோமோ அதை போல மகாவிஷ்ணு ஜோதி ரூபமாக காட்சி தந்த இந்த நாளில் பாஞ்சராத்திர தீபம் நமது வீட்டில் ஏற்ற வேண்டும்.